போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால போதும் ஓய்வின்றி பாடி ஸ்துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீரும் நாமத்தினாதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீரும் நாமத்தினாதரவில். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் போகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி எல்லா மனுபுத்தரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்னென்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே உமது மகிமையும் உமது மகத்துவமாகி உம்முடைய பட்டயத்தையும் நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு சத்தியத்தின் நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இதயத்திற்குள்ளே பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்க உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்ததாக இருக்கிறது. உமது நாய்களுக்குள்ளே அரசன் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பரின் தங்க அணிந்தவளாய் உமது வலது பாசத்தில் இருக்கிறாள். குமாரத்திய கேள், உன் தகப்பன் உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தை உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். தீர்க்குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவார். ஜனங்களின் ஐஸ்வர்யவான்கள் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள். அவள் உடை போர் சரியாயிருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாய் வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இதன் நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் துதிப்பார். எங்களை நேசித்த நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, அருமையான இந்த மத்தியான தாண்ட நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்து பூமியிலே ஆசீர்வதிக்கிற நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிறந்தாளுக்காய் ஜெபிக்கிறேன், அசனுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 2 பேரையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே சாயந்திரத்துல ஆண்டவரே காலிலே இருக்கிற திருமணத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அதனுடைய நிமித்தமான கர்த்தாவியாசனுடைய வீட்டிலிருந்து அவன் தன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உகந்த பொருளாய் இருக்கிற வஸ்திரங்களை இந்த நாளிலே தன்னுடைய வீட்டில் கொடுத்து ஆண்டவரே காலிலே மகிமைப்படுத்த வந்திருக்கிற அருமையான உற்றார் உறவினர் சொந்தக்கார் பந்துக்கள் தன்னுடைய பிள்ளைகள் கடந்து வந்த பாதையில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து மிகையா இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதிங்க, இந்த வஸ்திரங்களை ஆசீர்வதிங்க. இது தன்னுடைய மன அறையிலே கடந்து போகும்போது இதை உடுத்திக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் கொண்டு வரப்பட்ட எல்லா ஆண்டவரே சொந்தம் உச்சிதமான பொருட்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மகிமையா இந்த திருமணத்தை நடத்தி ஆண்டவர் கனப்படுத்தும் ஆசீர்வதியும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் உறவிடமான இயேசுவையே நாங்கள் முன்ன நிறுத்துறோம். எங்களுடைய பலமோ மகிமை அல்ல, உங்களுடைய கிருபை மட்டும் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே இந்த பிள்ளையை பெற்றவர்கள், குடும்ப பெற்றோராய் இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும்.
சகோதரங்களை ஆசீர்வதியும், கூடி நிற்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். சந்தோஷமாய் இந்த காரியங்களை ஜெயமாய் நடத்தும், பலப்படுத்தும். கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். யாரிடத்தில்
சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். கபடற்றவர்களாய் வாழ்கிற இந்த சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையிலே வினாவுள்ளவராக ஏன், எதற்கு, இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தனைக்குள்ளே ஒரு காரியத்தை செய்யும் போது, இல்லாவிட்டால் ஒரு காரியத்தை செய்வதற்கு மற்றவர்கள் இவரை வற்புறுத்தும் போது தனக்குள்ளே ஜெபித்து தேவ ஆலோசனையை பெற்று அந்த கபடற்ற வாழ்க்கையை காத்துக் கொள்வதற்காக எப்போதுமே வினாவுள்ளவனாக காணப்பட்டால் மட்டுமே தன்னுடைய கபடற்ற வாழ்வை காக்க முடியும். அப்படி காக்க கர்த்தர் இவருக்கு கிருபை கொடுப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அருமையான சகோதரன் இன்னும் சில நிமிடங்களிலே ராவினோடு இணைக்கப்பட போகிறார்கள். இவர்கள் இணைக்கப்பட்ட பிறகு இவருடைய வாழ்க்கை எப்படி அமைவது, இவர்களுக்கு ஆசீர்வாதம் என்கிற ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி அமர்கிறேன். லூக்கா 1:5-6 வரையான வசனங்களை வாசிக்கும் போது, சகரியா எலிசபெத்து ஆகிய கணவன் மனைவியாகிய இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பான, இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளே விவாக வாழ்வுக்கு கர்த்தரோடு கைபிடிக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் இருவரும் விவாக வாழ்விலே இந்த சகரியாவை போல எலிசபெத்தை போல கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் வாழ்ந்து குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருக்க பிரயாசப்படுங்கள். தேவன் தாமே அதற்கான கிருபையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி வாழ்ந்த அந்த குடும்பத்துக்கு கிடைத்த பலன் என்ன? லூக்கா 1:14 சொல்லுகிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இந்த சகரியா எலிசபெத்து அவன் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்த ஒரு குடும்ப வாழ்க்கை நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளை நம் பெற்றோருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்குறவனாய் இருந்தால் மாத்திரமல்ல, அநேகர் அவனுடைய பிறப்பு நிமித்தம் சந்தோஷப்படுவதற்கு காரணமாய் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை தேவன் தந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளினாலும் பரலோகத்தில் உள்ள எல்லா பாக்கியங்களினாலும் உங்களை நிரப்புவாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைத்து தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே ஒன்று கூட நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மணமகன் அசன், மணமகன் பிருந்தாராவின் இருவருடைய குடும்ப சார்பில் நடந்திருக்கிற தேவ பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒன்று கூட நன்றி வாழ்த்துதல். தேவன் திருமணத்தை சபையிலே சின்ன வயசுலே தேவ சமூகத்திலே ஆராதித்த ஒரு குடும்பம். அவருடைய தகப்பனார் விஜயகுமார், தாய் ரோசம்மாள், இவர்களுக்கு மூத்த முதல்வியாக பிறந்தவள். தேவநாமத்திலே 3 பிள்ளைகள், இன்னும் 2 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 பிள்ளைகளை அவர்கள் குடும்பத்திலே கொண்டிருக்கிறார். அவர்கள் குடும்பமாக சபையிலே ஆராதிக்கிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள். இந்த பிள்ளையும் சின்ன வயசுலேயே ஆண்டவருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை செய்திருக்கிறார். ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பூமியிலேயும் ஆண்டவர் கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் முக்கியம். அவளுடைய ஆன்மீகம் சபை நடுவிலும் குடும்பத்தின் நடுவிலும் எந்த அளவில் ஆண்டவர் அவளை நடத்தினாரோ அதை விட மேன்மையாக குடும்பத்திலும் போயிருக்கிற இடத்திலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தேவன் மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதன் தான் மகிமையா இருக்க முடியும். அசனை அவனுக்கு புருஷனாக ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்.
ஊழியக்காரர்களுடைய மத்தியிலும் செய்யப்படுகிற அறிக்கை என்பது சாதாரணமானதல்ல. அது பரலோகத்தில் நியமிக்கப்படுகிற காரியங்கள் பூமியில அது செய்து காண்பிக்கப்படுகிறது. இந்த சொல்லப்படுகிறதும் செய்யப்படுகிறதுமான எல்லா காரியங்களும் பரலோக சித்தப்படி இந்த வாழ்க்கையை நினைத்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் வாழட்டும் என்று சொல்லி நான் அவர்களை வாழ்த்தி கொள்கிறேன். இப்பொழுது ஒரு பாடலுக்கு பிறகு தேவ சமூகத்தில் தொடர்புள்ள பகுதியை பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் நடத்துவார். பாடல்கள் ஸ்டாண்ட்ஸாக மட்டும் ஆராதனை எழும்போது ஆமென் ஹalleluya
ஹalleluya ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்ன பண்ண பாட்டே போவாங்க படம் தெரியல நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நல்லது என்று கண்டதை ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இதுவரைக்கும் இவர்கள் ரெண்டு பேரும், அதாவது இன்னைக்கு தேவ சன்னிதானத்துல ஒருவருக்கு ஒருவர் துணையாக தேவ சமூகத்துல ஏற்படுகிறார்கள். அதனால இவங்க ரெண்டு பேரும், அதாவது இதுவரையும் பெற்றோர், அதாவது ஆண்டவர் இவர்களுக்கு துணையாக இருந்தார். இரண்டாவது பெற்றோர் இவர்களுக்கு துணையாக இருந்தாங்க. அடுத்து குடும்பத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு துணையாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் போதகர்களும் ஆவிக்குரிய நிலைமைக்கு இவர்களுக்கு துணையாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு இவை எல்லாவற்றோடு சேர்த்து இவர்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக ஆண்டவர் இவர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே என்றால் ஆண்டவர் தனிமையே இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஏற்ற ஒரு துணை, அதை ஆங்கிலத்தில் ஹெல்ப் மீட் என்று சொல்லுவாங்க, ஆண்டவர் துணையை ஏற்படுத்தி அவரை ஆசீர்வதிக்கிறவர் என்பார். இப்படி ஆண்டவர் நினைத்து இவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். இப்படி ஆண்டவர் இவர்களை இணைத்தாலும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேதத்திலே வாசித்த வேத வசனத்தின்படி தெய்வ மக்கள் ரெண்டு பேரும் தீர்க்க தரிசனத்தை போன்ற சில வார்த்தைகளை சொல்லி தெய்வ மக்களை வாழ்த்தி இருக்கிறார்கள். என்ன சொன்னாலும் சரி, God has given you nice qualification. உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலைகளை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அப்படி கொடுத்தாலும் கர்த்தருடைய ஸ்தானாபதியாக சாதாரணமாக கர்த்தருடைய எல்லா திருமணங்களுமே சொல்லுவேன். ஏனென்றால் இன்னைக்கு உலகத்தில் விசுவாசிகள் தெய்வ மக்கள் தான். ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு முதலில் கொடுக்கிறதை காண முடியல. அதனால நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யூ மஸ்ட் கிவ்
இந்த அலார சத்தம் கேட்ட நேரத்திலிருந்து எவன் கூப்பிட்டான்னு எனக்கு சொல்லணும். ஒரு மனுஷன் அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நிச்சயம் சொல்லுங்க. நீங்க you must understand each other. ஒருவரை ஒருவர் வெளிப்பொருள என்ன வந்தா என்ன, கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறாரே, நீங்க என்ன செய்ய வேண்டும்? புருஷன் மனைவியை நம்ப வேண்டும், மனைவி புருஷன். இது ரெண்டு செய்யலைன்னா வாழ்க்கையில பிரச்சனை தான். அதனால அப்படிப்பட்ட நிலைமை உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும்? வாழ்க்கையின் முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். சோதனம் அநேக குடும்பங்களை பார்க்குது, விசுவாச குடும்பங்கள் தான். திருமணம் வரையில் குடும்பத்தை அந்த பிள்ளைகளை ஜபத்துக்கு பழக்குவாங்க. சோதனம் சில வீட்டில் பழக்க மாட்டாங்க. அது அந்த போன சில நாட்கள் தனி ஜபம் குடும்ப ஜபம் இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல நம்ம ஜபம் பண்ணல, அந்த தம்பிக்கு ஜபம் பண்ண முடியல, இதனால பல பிரச்சனைகள். அதனால என்ன சொல்லிட்டேன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே ஒரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும். ஒரு பரிசுத்தவான் விதமாக எழுதியிருந்தார், begin the day with God. நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளையும் கர்த்தரோட ஆரம்பிக்க வேண்டும். அப்படி நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் அமைய ஆண்டவர் இறக்கம் செய்வார். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு முதலில் கொடுக்கணும், ஒருவரை ஒருவருக்கு விட்டு கொடுக்கணும். சோதனம் அதாவது புரிந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். என்ன செய்வாங்கன்னா, நான் யாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லக்கூடாது, இந்த பிள்ளையை சொல்லக்கூடாது. சரியா? என் ஃபேமிலி டயக்ராம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும். அதாவது சோதனம் முதல்ல திருமணமான ஆரம்ப நாட்களில குடும்பமாக இணைக்கப்படவிருக்கிறாங்க. இத்தனை பேர் ஒரு ஜபாலைக்கு உட்கார்ந்திருக்கிறது போல இவ்வளவு அமைதலா இருப்பது, இன்றைக்கு இவர்களுடைய திருமணம் நடைபெறக்கூடாதபடி எந்த விதமான தடையும் இல்லை என்று எனக்கு அறிவிக்கிறது. இருந்தாலும் தேவ சன்னிதானத்தில் பரிசுத்தவான்களுடைய முன்னிலையில், குடும்பத்தார் சபையார் முன்னிலையில இவர்கள் இன்னைக்கு குடும்பமாய் இணைக்கப்படுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று அறிவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறபடியினால் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி அதை எனக்கு பின்னால் ரிப்பீட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க. அசனாகியவர்களே, கிரீடம், ரோபின் ஆகியவர்களே, உங்களுடைய விவாக மனைவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏதாவது தடை உண்டு என்று கூறுகிறதா? தடை எதுவும் இல்லை. கிரீடம், ரோபின் ஆகியவர்களே, என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்ள எந்த விதமான தடையும் இல்லை என்று தேவ சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற எல்லாருடைய முன்னிலையிலும் இறுதி நாளத்திலிருந்து மனப்பூர்வமாய் கூறிக்கொள்கிறேன். அசனாகிய இவரை கிரீடம், ரோபின் ஆகிய நீ உங்களுடைய விவாக கணவராய் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி ஏதாவது தடை உண்டு என்று சொல்கிறதா? அசனாகியவரை கிரீடமாகிய நான் என் விவாக கணவராக
மாத்திரம் நேசித்து வேத பிரமாணத்தின்படி மெய் விவாக மனைவியாய் வாழ்ந்து கொள்வேன் என்று தேவ சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற எல்லாருடைய உடலையும் காத்துக்கொள்கிறேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தாவே, நாம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால அவருடைய வாழ்க்கையை இணைத்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த இணைப்பில இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். இன்றிலிருந்து ஒன்றாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் நிறைந்து போகும். உம்முடைய நல்ல கட்டளை கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Hallelujah. Dira Maria Kara Pauli Himenia Tana Jakani Buddha Kamane Tina Kapashia Ataragi Yesu Kristuவின் நாமத்தினால் ரசனை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஒரு குடும்பத்தின் பிள்ளையாய் இருந்தவனை கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு குடும்ப தலைவனாகிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஈசாக் ரெபேக்கா குடும்பத்தை போல இவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. யோசேப்பு ஆசனார் குடும்பத்தை போல இவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இம்மைக்குரிய எல்லா நன்மைகளினாலும் பரலோகத்திற்குரிய எல்லா பாக்கியங்களாலும் நிறைந்திருக்கும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, ஆசீர்வாதமானவர்களாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise Him. Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்தமுள்ள தெய்வமே, தேவன் இணைந்த மகிமையான இந்த இணைப்பை ஆசீர்வதித்து காலமே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு மனைவியாய் அபிஷேகித்த நந்தராஜனாய் கர்த்தரை சோதரிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பிள்ளையில் இருப்பதாக. ரெபேக்காளை ஆசீர்வதித்து தேவ மகிமை வெளிப்பட்டது போல லாபான் தன்னுடைய சகோதரியை ஆசீர்வதித்து கோடா கோடியாய் பெருவாய் என்று சொன்னது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனோடு இசைத்திருந்து இந்த குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு குணசாலியான ஸ்திரியாய், புத்தி உள்ளவள் தன் வீடை கட்டுவாள். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. தெய்வமே, சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவரே சரீர சுகங்களாலும் ஆரோக்கியத்தினாலும் தெய்வீக கிருபையினாலும் தேவ வரங்களினாலும் புதிய வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் தன்னுடைய வாழ்க்கையை கனப்படுத்தும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியோடு கூட இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உமக்கு தெரிந்து கொண்ட பாத்திரம் இது கனப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. தேசத்தின் நடுவில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். சந்ததியோடு ஆசீர்வதியும், சரீர சுகத்தோடு ஆசீர்வதியும், சகல நன்மையோடு ஆசீர்வதியும். தேவன் கொடுத்த உலக பிரகாரமான எல்லா நன்மைகளும் பூமியில சொந்த கண்ணால் பார்த்து இல்லாத எல்லாம் பெற்றுக் கொண்டு இயேசுவுக்கு ஒரு மகிமையான பாத்திரமாய் பிரகாசிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்துருவோ மனுஷனோ இதற்கு எதிராய் குறுக்கிடக்கூடாதா. தேவ கிருபை வெளிப்பட வேண்டும். இருவரும் ஒன்றாய் இருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவரே, இவர்கள் ஒன்று
ஒரு பிள்ளையை ஒரு பந்தை சுற்றும் ஒளிவு மரங்களை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதித்துக் கொள்வார். கர்த்தர் சீயோன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஒரு பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே இந்த வார்த்தையிலேயே அருமையான மாணவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபையாக இருக்கிறது நாங்கள் அறிவிக்க என்னவென்றால் மணமகன் அசன் மணமகன் விழுந்தோ ஆகிய 2 பேரும் தேச சட்டத்தின்படி வேத ஒழுங்கின்படி புருஷனும் மனைவியுமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்விதமாய் தேவன் இணைவதை மனிதன் பிடிக்காதிருக்கிறார். இவ்விதமாய் தேவன் இணைவதை மனிதன் பிடிக்காதிருக்கிறார். ஆமென். இப்பொழுது ஜெபித்து ஆசீர்வாதம் கூறின பின்பு மணமக்கள் பாடல் பாடும்போது மணமக்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்வார்கள். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மிடத்தில் ஒவ்வொரு செவித்து எதிர்பார்த்த இந்த திருமணத்தை இவ்வளவு சிறப்பாய் தெய்வநாம மகிமைக்காய் கர்த்தர் நடத்தி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தும் அன்புக்காய் சோதரும். தெய்வமே, எப்பொழுதும் ஆண்டவரோடு நீ அவர்களோடு ஆனால் கூலி நூலாய் வெளிப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபையாக சக்கர இகபர சரீர பிரகாரமான நன்மைகளால் தங்கள் நிறைவு போடும். உபாகமும் 1:14 வசனம் நாங்கள் வாசிக்கிற அனைத்து நன்மைகளும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 Yeah.
எல்லா காரணத்தாலும் நீங்கள் ஃப்ரெண்டில் வாங்க ஃப்ரெண்ட் இங்கே பின்னதற்கியா தேவன் அவரை போனது. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போலன் ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்மா நேசரும்மை ஆராதிக்கின்றேன். நீரன் தஞ்சம் என் கேடகமாம் என் ஆவி என்றும் உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்மநேசரும்மை ஆராதிக்கின்றேன். பொன்னிலும் வெள்ளியிலும் பார்க்க மன நீரை வழிபவர் நீரே. மெய்யான சந்தோஷத்தை தன் கண்மணி போல் காக்கிறவரம் நீரே. நீரன் தஞ்சம் என் கேடகமாம் என் ஆவி என்றும் உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்மநேசரும்மை ஆராதிக்கின்றேன். நீர் ராஜாவாயிருந்தாலும் நண்பனும் என் சகோதரனுமானே. கர்த்தாவே உம்மை எல்லாவற்றிலும் பார்க்க அதிகமாய் நேசிக்கின்றேன். நீரன் தஞ்சம் என் கேடகமாம் என் ஆவி என்றும் உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் எந்தன்
நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா? காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? தாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க.
கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் எதனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க. என்ன ஓஹோது வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க.
இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்
Yeah.